புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அரங்கில் 27/3/2026 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் அதிகாரி ப. ஜவஹர் அவர்கள், துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தலைமை தேர்தல் அதிகாரி ப. ஜவஹர் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், புதுச்சேரியில் இருக்கிற 30 கான்ஸ்டிடுவன்சியுமே எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ வாக்காளர்களுக்கு வீடு வீடாக போய் அவங்களோட வாக்கை சேகரிக்கிற ஒரு தவறான முன்னுதாரணமாக பணம் கொடுத்து எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்ற ஒரு சிஸ்டம் இங்கே புதுச்சேரி மட்டும் இல்லை, மற்ற ஒரு சில ஸ்டேட்டுகளில் இருக்குது. ஸோ இதில் யங் எலெக்டர்ஸ் உங்களோட ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அதை முன்னிறுத்தி தான் இந்த முறை தேர்தல் துறை என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹானஸ்ட் ஓட்டர் ஹியர் அப்படின்னு ஒரு கேம்பெயின் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஹானஸ்ட் ஓட்டர் ஹியர்னால் எதை மீன் பண்ணுறோம்னா, ஒவ்வொரு குடும்பமும் அவங்களோட வீடுகளில் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு ஒரு உறுதிமொழியை வெளியில் உங்களோட நேம் போர்டு எப்படி தொங்குதோ அதே மாதிரி உங்களோட வீட்டில், உங்கள் வீட்டு கேட்லேயோ உங்கள் வீட்டு வாசல்லையோ நீங்கள் அதை தொங்க விடணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. இதை ஆல்ரெடி ஒரு குடும்பம், முதலியார்பேட்டை தொகுதியில் ஒரு குடும்பம், ஒரு சுதந்திர தியாகி ஃபேமிலி இதை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பேப்பர் படிப்பீங்களான்னு தெரியல, பட் பேப்பரில் ஆல்ரெடி இந்த விஷயம் ரிப்போர்ட் ஆயிருந்தது. காரைக்கால் பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு என்டையர் கிராமமே சேர்ந்து எங்கள் கிராமத்தில் வாக்குக்காக பணம் வாங்குவதில்லை, அப்படி யாரும் வாங்குறதாக இருந்தால் இந்த கிராமத்துக்குள்ளே நுழைய வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு பெரிய பேனர் அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அந்த கிராமம் பேர் கிளிஞ்சல் மேடு. இதெல்லாம் ஒரு தனி குடும்ப சார்ந்த விஷயமோ ஒரு சிறிய கிராமம் சார்ந்த விஷயமோ இல்லை, இது ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை. ஸோ இதுக்கான விழிப்புணர்வு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் தெரியும். பட் அதை உங்கள் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண முடியுமா, அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் சேலஞ்ச் ஃபார் யூ. அந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. எடுத்துக்குவீங்களா? இன்னும் பத்தலை? ஓகே, கிரேட். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வில் கிவ் யூ ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கர் என்ன இருக்குன்னா, எங்கள் வாக்கு விற்பனை கல்லன்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். உங்கள் வீட்டில் கொண்டு போய் ஒட்டிக்குவீங்களா? ஓகே, கிரேட் கிரேட். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கிடைக்காது, பட் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ அது ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறோம். என்னென்னா, இப்போது நம்ம சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்றதும் தெரியும். பிகாஸ் இட் இஸ் த ரெக்குவயர்மெண்ட், ஆல்மோஸ்ட் சர்வைவல் ஆகிப்போச்சு. ஈவன் உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் சோஷியல் மீடியா பிளேஸ் அ பிக் ரோல் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். யூ ஆல் ஆர் அஃபிஷியலி அ ஜென்சி ஜென்ரேஷன். ஸோ ஜென்சி ஜென்ரேஷன் தான் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்றதும் தெரியும். ஒரு சில நாடுகளில் ஜென்சி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில். இதில் மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டு விஷயம் இருக்குது. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு தகவலை எந்தவித தவறான உள்நோக்கம் இல்லாமல், பட் தகவலே தவறாக இருக்கும். இட்ஸ் அ ராங் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் எனி இன்டென்ட். அதுக்கான இது தவறான தகவலை நம்ம பரப்பணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ஐடியா இருக்காது. உங்கள் மைண்டில் அந்த ஐடியா இல்லாமலே அந்த தகவலை பரப்பிகிட்ருப்பீங்க உங்களை அறியாமலே. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணமாக புதுச்சேரியில் 9th ஏப்ரல் நடக்கவிருந்த தேர்தல் தள்ளி போயிடுச்சு டேட்டுன்னு சொல்லி வேறு ஒரு டேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணணும் இல்லையா? பட் ஜென்ரலாக கிட்டத்தட்ட ஒரு 54% சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் 50%. 2 பேரில் ஒரு ஆள் அதை பார்க்கவே மாட்டார். அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க குரூப்புக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அறிஞ்சவங்களுக்கோ தில் ஜஸ்ட் ஃபார்வர்ட். இது அவர் இன்டென்ஷனலாக பண்ணல, மற்றவங்களுக்கு சொல்லணும்
அப்படிங்கிற ஒரு ஈவன் ஒரு நல்லெண்ணத்தில் கூட பண்ணலாம். பட் இன்ஃபர்மேஷன் இஸ் ராங், வாட் டு டூ? ஸோ தட் இஸ் கால்டு மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேபி உங்களோட ஃப்யூச்சரில் உங்கள் இன்டர்வியூவில் கூட இது யூஸ் ஆகலாம். பட் யூ ஷுட் நோ ஆஸ் அ சிட்டிசன், யூ ஷுட் நோ டிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன். டிஸ்இன்ஃபர்மேஷன்னா என்னென்னா, ஒரு உள்நோக்கத்தோட ஒரு விஷயத்தை செய்கிறது. யாரோ ஒருத்தர் ஒரு உள்நோக்கத்தோட ஒரு தவறான செய்தியை சோஷியல் மீடியாவில் பரவ விடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் காட்டுத்தீ போல் பரவிட்டுருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு எலெக்ஷனில் ஒரு நியாயமான முறையில் ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சு வராருன்னு வச்சுக்கோம். அதை ஏதோ ஒரு தரப்பு அது இல்லை, அவர் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்மளோட ஆக்சுவல் லைஃப்பில் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளால் கிளியராக கேட்டகரைஸ் பண்ண முடியாது. சொல்லப்போனால் இப்போது நடக்கிற இந்த சண்டேயில் கூட உங்களுக்கு தெரியும், வார் போயிட்டுருக்கு. அந்த வார்லேயுமே நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் ஆன், உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு சில மீடியா ஹவுசஸ் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் கிளியராக கேட்டகரைஸ் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு திஸ் இஷ்யூ இஸ் அ பிக் இஷ்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குற மெசேஜில் பாதி மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா, just 3 words: pause, verify and proceed. Pause, verify and proceed. Pause means pause, stop. If there is a wrong information or there is a doubtful information, just pause, don't forward first பாருங்க அது என்னன்னு, then verify it. Verify எப்படி பண்ணணுன்றது சொல்கிறோம். there are tools. then proceed. நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் provided you verify it. ஸோ தீஸ் 3 words, இது எலெக்ஷனுக்காக மட்டும் சொல்லலை, உங்களோட ரியல் லைஃப்பில் ஆக்சுவலான எவ்ரி லிவிங் டேயில் உங்களோட லிவிங் எக்ஸ்பீரியன்ஸில் இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட் யூஸ் ஃபார் யூ. பிகாஸ் இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் பிளேஸ் அ பிக் இஷ்யூ ஆன் யுவர் மைண்ட். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கெட் அஃபெக்டட். இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷனில் கிட்டத்தட்ட பாதி மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ அட்வர்ஸ்லி. அதெல்லாம் கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் த சொசைட்டி. ஒரு சமுதாயத்திலே ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். நமக்கு தெரியாது, வி ஜஸ்ட் டோன்ட் மெஷர் இட், அவ்வளோதான். ஸோ மெய்ப்பொருளில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கணும்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாஸ் பிஃபோர் ஷேரிங். ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் வெதர் இட் இஸ் அ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அது கரெக்டாக, ஃபேக்சுவலாக கரெக்டாக அப்படின்னா. இஃப் இட் இஸ் டவுட்ஃபுல், ஜஸ்ட் ஆஸ்க். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு இஃப் யூ ஃபார்வர்ட் இட், வி வுட் பி ஏபிள் டு டெல் யூ வெதர் இட் இஸ் அ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆர் நாட், குயிக்காக வாட்ஸ்அப்பில். அண்ட் எலெக்ஷன் டைமில் 24/7 வி ஷுட் பி ஆக்டிவ் ஆன் தட். ஸோ அதனால் அந்த நம்பரை நீங்கள் எந்த டைம்லலாம் அனுப்புங்க. இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட் என்னென்னா, யூ கேன் ஜஸ்ட் டூ அ ரிவர்ஸ் சர்ச். அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே கூகுளில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு யூ கேன் டூ அ சர்ச். தட்ஸ் அ சிம்பிள் திங் டு டூ. வெதர் திஸ் இஸ் அ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆர் நாட் அப்படின்றது கேட்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே போதும். யூ வில் நாட் பி அ விக்டிம் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம அனுப்புறது அப்படியே ஒரு அலை மாதிரி போயிட்டே இருக்கும். இட் கோஸ் ஆன் டு லைக் அது ஒரு கைண்ட் ஆஃப் அ சுனாமி மாதிரி போகும் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனு. இட் ட்ராவல்ஸ். தே நார்மலி டெல் யூ நோ, அந்த உண்மை எந்திரிச்சு காலில் ஷூ மாட்டுறதுக்குள்ளே போய் உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருமா. அந்த மாதிரி ட்ரூத் இஸ் ஸ்லோ ஜென்ரலி, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரூத் இஸ் ட்ரூத், whereas falsehood travels very fast. So just have this in your mind and don't fall victim for misinformation or disinformation. That's very important. So அப்படி ஏதாவது கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, you can tag us in Instagramலையோ எதுலையுமே, you can just tag us. ஹேஷ்டேக் போட்டு மெய்ப்பொருள்னு போட்டிங்கன்னா our team should be able to track it. There are a lot of official sources of information. அதை நீங்கள் ஈஸியாக கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஐ நீட் நாட் லிஸ்ட் அவுட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஸோ eci.gov.in அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் தேடி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக கூகுள் பண்ணியே பார்க்கலாம். இப்போ ChatGPT வச்சுருந்தீங்களா அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆல்வேஸ் satisfy yourself, verify yourself whether the information is right or wrong. So that is our second request. Thirdly, புதுச்சேரி ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன மாநிலம். வெறும் 9.48 லட்சம் வாக்காளர் தான் புதுச்சேரியில் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஓட்டர் டர்ன் அவுட், அதாவது அதில் எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் எலெக்ஷனில் பார்க்குறப்போ 82%. ஸோ இந்த எலெக்ஷனில் we want it to be at least above 90%. So with your interest, we are encouraged to say that we should be crossing 90%. So those 20% who did not raise their hands, will you come and vote on 9th of April? You won't answer, I know. So now I'll ask the question again. எத்தனை பேர் ஏப்ரல் 9 வந்து போலிங் ஸ்டேஷனில் வந்து ஓட்டு போடுவீங்க? ஃபஸ்ட்டு 80% இருந்தாங்க, இப்போ 60% ஆயிருக்காங்க. We also do another program, another initiative. If possible, you can participate in that. That is called walk to vote. walk to voteனா நீங்கள் நடந்து வந்து ஓட்டு போடுங்க அப்படின்றது ஒரு முயற்சி. நீங்கள் ஒவ்வொரு வாக்காளரும் சப்போஸ் ஒருத்தர் காரில் வந்து ஓட்டு போடுறாருன்னா அதுக்கு அந்த டூ அண்ட் ஃப்ரோ ஜேர்னியில் எவ்வளவு கார்பன் அந்த கார் எமிட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதை குறைக்கிற விதமாக உங்களோட ஹியூமன் பவர் இஸ் பை வாக்கிங். ஸோ கம் அண்ட் வாக் அண்ட் vote அப்படிங்கிறது எங்களோட கேம்பெயின். The idea is to project our election as a green election, sustainable elections. If possible, I request all of you, you have the energy, you have the age, and you have the strength to walk and vote. So I request you to walk and vote and be part of the walk and vote campaign as well. If you do so, we have a number where you can give just a missed call. That will be counted as one elector who walked and voted. That would help us in assessing how much of greenhouse gas is emitted in the election process. Thank you. மாணவர்களுக்கான தேர்தல் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டது. So let's go for the first question. If you press the button twice on an EVM during elections, you can vote twice. For how many seconds the VVPAT slip is visible to the voter? So correct answer is 7 seconds. We should take into account. When does it come to force? From the date of election announcement. Yes. From the date of election announcement, Model Code of Conduct comes into force. தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக எலெக்ஷன் பீட்ஸ் 2026 என்ற விழிப்புணர்வு பாடல் தயாரிக்கப்பட்டு மாணவ மாணவியர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை, உங்கள் குரல் நாட்டின் இதய துடிப்பு. உரிமையாய் வேட்காதீர் என்னாலும், நாளைய விதை இன்று உங்கள் கையில். பதவிகள் வீசும் காற்றை நிறுத்தி சிந்தித்து உண்மையை நீங்களே காணுங்கள். சரி பார்த்து முடிவெடுத்து முன்னேறுங்கள். சத்தியத்தின் பாதையில் நாட்டை நடத்துங்கள். உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை மாற்றத்தின் விதை. உங்கள் ஓட்டு நல்ல நாளை விதைக்கும். நம் எதிர்காலம் உங்கள் விரலில். இது தேர்தல் திருவிழா, புதுச்சேரியின் பெருவிழா. எம் மக்கள் குரல் நாட்டில் வலிமையா.
In the Vaibode, please vote on April 9, 2026. Right. So now here's something cool. We are going to launch our trailer for an interactive virtual reality polling station. So very first time in Puducherry, we have come up with an interactive virtual reality polling station, and the trailer of that VR polling. இந்நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவர்களுக்கான தேர்தல் தொடர்பான வினாடி வினா போட்டியில் சரியான பதிலளித்த மாணவர்களுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது.